சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிளகுத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, சீரகத்தூள் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து அதோட எல்லா மசாலாவையும் கட் பண்ணி வச்ச காய்கறிகளையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு கலந்து 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது இதில் தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையுமே கலந்து வச்ச சிக்கனை எடுத்து போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் அப்படியே மூடி வச்சிடலாம். இதுலேயே நல்லா தண்ணி விட்டு வரும். மூடியை திறந்து நல்லா கலந்து விடணும். இப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 4-5 தடவை, ஒரு 1/2 hour வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இந்த சிக்கனுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட நாங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே நல்லா கலந்து மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த சிக்கன் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனே சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இந்த சிக்கனை சமைச்சிடலாம். பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம். இந்த சிக்கன் சமைக்கிறதுக்கு ஒரு இரும்பு வாணலி எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கனமாக இருக்கிறதுனால தீஞ்சு போகாது. இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.